நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்னைக்கு உங்களுக்கு 4 பரோட்டா வச்சு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு முட்டை பரோட்டா தான் பண்ணி காமிக்க போகிறேன். இதை கொத்து பரோட்டான்னு சொல்லுவாங்க. கடையில் வாங்கின பரோட்டா 4 மிச்சம் இருந்துச்சு. அந்த 4 பரோட்டா எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். ஒரு பரோட்டாவை உள்ளே சேர்த்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த சைடு ஃபுல்லாக அமுகிற மாதிரி சேர்த்துக்கிறேன். மேலே தூக்கிட்டு இருக்கு பாருங்கள் நடுவில். இதை சேர்த்துட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். மிக்சியில் ஒரு 4 பல்ஸ் விட்டு விட்டு கொடுங்க. பாருங்கள் இப்படி பீஸ் ஆயிடுச்சு. ரொம்ப அரைச்சிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 3 பல்ஸ் கொடுத்தாலே போதும். எப்படி குட்டி குட்டி பீஸாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி இந்த 4ஐயும் அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு அகலமான தவா எடுத்துக்கலாம். வடச்சட்டி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் 3 ஸ்பூன் எண்ணெய் உள்ளே சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகுளுந்து உள்ளே சேர்த்துடலாம். கடுகுளுந்து நல்லா பொரியட்டும். அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 5 பீஸ் பூண்டு பற்களை பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். 1/2 இன்ச் இஞ்சியையும் உள்ளே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சுன்னா 1/2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட உள்ளே சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸான பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூட வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதில் 3 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியையும் பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சூப்பராக வதங்கிருச்சு. நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் கிடைக்கணுன்றதுக்காக கடையில் கிடைச்ச குருமா பேக்கெட்டில் ஒரு 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நார்மலான ஒரு குழிக்கரண்டியில் ஒரு 4 ஸ்பூன் குத்து மதிப்பாக சேர்க்குறேன். இது சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா பபிள்ஸ்லாம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 4 முட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் எத்தனை பரோட்டா சேர்க்குறீங்களோ அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம். வெஜிடேரியனாக இருக்கிறவங்க காளான் அப்புறம் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை ஃபுல்லாக குக் ஆகாமல் கால்வாசி குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முட்டை ஃபுல்லாக குக் ஆகிடவே கூடாது. அதை கவனத்தில் வச்சுட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. மசாலாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை உள்ளே சேர்த்துடலாம். பரோட்டா சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இனி ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. ஃபுல் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா மிக்ஸாக கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கிரேவி நல்லா ட்ரை ஆகும். பரோட்டாவில் பட்டு லேசாக இப்படி செப்பரேட் பண்ணி கொத்தி விட்டுட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட பரோட்டா ரெசிபி ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்பெஷலான ரெசிபி ஏதாச்சும் வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதையும் பண்ணி காமிச்சிடலாம். பாருங்கள் ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுலேயே நல்லா ட்ரை ஆகி உதிரியாக கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து மல்லித்தலையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான் நம்ம ரெசிபி ரெடி. அப்புறம் 1 இயராக பாடுபட்டு இந்த சேனலை ரன் பண்ணிட்டு வரேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான சமையலோட சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். Until then, tata bye bye, see you from எனது சமையலறையில் and thanks for watching.